இந்த இனிய மாலை பொழுதில் தமிழ் சிந்தனையாளர் பேரவை திங்கள் குழுவில் நிகழ்வில் முதல் அமர்வாக கவிஞருடைய கவி உரையை கேட்டோம். இதனை நம்ம அன்புக்குரிய தோழர் தத்துவ கவிஞர் நாவே அருள் அவர்கள் தலைமை தாங்கி நம்முடைய மூவரசம்பேட்டை ராகவா நகர கவிஞர்கள் மற்ற பகுதியில் உள்ள தோழர்கள் எல்லாம் கவிதையை வாசித்திருக்கு. அந்த கவிதையினுடைய சிறப்புகளாக எடுத்து சொன்னார்கள். தோழர் நாவே அருள் அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய திருமுனை மேடை அரங்கமாக இருந்தால் இந்த கவிஞர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். நம்ம ஒரு சின்ன அரங்கமாக இருப்பதனால் ஒரு உங்களுக்கு போதிய வரவேற்பு தலைமையில் தான் கிடைத்தது. அதில் தோளுடைய அந்த கவிதை கலவரிச்சு அந்த விசேஷராயத்தை குறித்த அந்த ஒட்டிய தோழருடைய கவிதை ஒரு சிறந்த ஒரு நல்ல கவிதை. இது மற்றவர்களும் அது இருக்கு. கவிதை எல்லாமே கவிதைகள் தானே. ஒரு ஒன்றை குறித்து ஒரு தன்னுடைய கருத்தை சொல்வது என்பது அது கவிதையினுடைய முதல் தமிழாது. அந்த அபிப்பிராயம் சொல்லுவாங்க. நம்ம புதசனில் அவர் கருத்து சொல்கிறாங்க. அதை கவிஞர்கள் அது ஒரு நயமாக விரும்புகிற மாதிரி சொல்லுவார்கள் அவர்கள். அதில் ஆசிரியர் அவர்களுடைய கவிதை சிறந்த நல்ல கவிதை. இது எனக்கு டக்குன்னு பிடிச்சிருந்தது. சமீப கால கவிதை ஒன்று. இன்னொன்று அதிகமான இந்த ஆடம்பரை சொற்கள் இல்லாமல் ஆமாம் அவர் ஆடம்பரை சொற்கள் இல்லாமல் நல்ல கவிதைகள் மகிழ்ச்சி நிறைவேற்றி இதை ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கிற வரவேற்பு நல்கிய தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும் நெல்லூரை கூட இருக்கின்ற ஜீவானந்தம் அவர்களுக்கும் இதெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்துகிற அறுவை தோழர் உதயன் அவர்களுக்கும் நன்றி. இது ஜூன் மாதத்திலே நடக்க வேண்டிய இந்த தலைப்பில் ஜூன் மாதத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வு இது. அப்போது கொஞ்சம் திருமண நிகழ்வு நிறையா இருந்ததுனால பங்கேற்பாளர்கள் யார் வாசகர்களுக்காகவே இந்த நிகழ்வு இப்போ தெரிய வந்தாச்சு. நிறைய பேர் நீங்களாம் இருந்து கேட்கணுன்றதுக்காக தோழர் வந்து அப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதம் வச்சுக்கலாம் ஜூலை மாதம் என்று தோழர் வந்து சொன்னால கொஞ்சம் தள்ளி ஒரு மாதம் கழிச்சு நம்ம இருக்கிறோம். ஒரு முக்கியமான தலைப்பு அப்படி அருமை தோழர் பேராசிரியர் மார்க்சிய ஆய்வாளர் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த துறையிலே தமிழ்நாட்டினுடைய சமூக ஆய்வு முறை குறித்து தொடர்ந்து பேசி வருகிற தோழர் இளம்பா அவர்கள் இந்த தலைப்பில் தோழர் பேச வைக்கணும் என்று அவருக்கு ஒரு பெரிய விருப்பம். அது இன்றைக்கு இந்த பெரும் மழையிலும் நமக்கு கைகூடிவிட்டது. இந்த தமிழகத்தில் வேதக்கல்வி வரலாறு என்ற நூல் பொதுவாக நமக்கு வந்து நவீன காலத்திலே பல்வேறு தலைப்புகளையும் நம்ம தொடர்ந்து எல்லாம் சிந்திச்சு நம்ம தோழர் வந்துட்டாங்கலாம் என்னென்ன எப்படி சமூக கட்டமைப்புறேன். ஆனால் ஒவ்வொரு பகுதியும் மட்டும்தான் நம்ம தோழர் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நம்ம ஆய்வாளர்கள் சோழ காலத்தை பற்றி ஒருவர், பல்லவர் காலத்தை பற்றி ஒருவர், எப்படி சங்க காலத்தை பற்றி ஒருவர் என்று இருந்து உங்கள் இலக்கிய வரலாறுல மூவா வந்து அவருக்கு பிடிச்சமான பகுதிகளில் அதிகமாக அவர் எழுதிக்கிட்டே போயிருக்காரு. ஆனால் இந்த தலைப்பை வந்து தோழர் தான் சங்க காலம் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரைக்கும் இன்றைய இந்துத்துவ சங்கர மடங்கள் வரைக்கும் எப்படி இந்த வேதங்களை தூக்கி பிடித்து வருகிறார்கள் என்ற வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. இது ஒரு நமக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி வழி கல்வி முறையும் வேத மொழி வழி கல்வி முறையும் எப்படி நெடுங்காலமாக நீடித்து வருகிறது, ஒவ்வொரு அரசாட்சி முறையிலும் எப்படி அது பின்னுக்கு போய் முன்னுக்கு திரும்பி வருது இந்த வேத கல்வி முறை அது என்றதும் தமிழ் வழி கல்வி முறை பொதுவாக அரசியலுடைய செல்வாக்கை முதன்மை செல்வாக்கை வரவில்லை. 2ஆம் நிலை செல்வாக்கு தான் தமிழ் மொழி பெற்றிருக்கு. நமக்கு நவீன காலம் வரும்போது தான் குறிப்பாக கிழக்கிந்திய அந்த கம்பெனி வந்து இங்கே தன்னுடைய நிர்வாக முறையை கொண்டு செல்கிற போதுதான் அதில் வந்து அச்சு இயந்திர முறையும் மேற்கு ஐரோப்பியனுடைய பாதிரிமார்கள் இங்கே அவருடைய கிறிஸ்துவ வேதத்தை பரப்பு வந்த போது
தமிழ் இலக்கியத்தை படித்துவிட்டு அவர்கள் மூழ்கி தமிழ் இலக்கியத்தை மதிப்பிக்க தொடங்கிய காலம் தொடங்கி அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அன்றைக்கு இருந்த